அரசு நடுநிலையோடு நடக்க வேண்டும். அதைதான் அனைத்து மதத்தினரும் விரும்புகிறார்கள். உள்நோக்கத்தோடு தமிழக அரசு செயல்பட்டது என்பதிலே மாற்று கருத்தே இருக்க முடியாது. எந்த மதமாக இருந்தாலும் மத நம்பிக்கை உடையவர்களால் எந்த விதத்திலும் பதற்றம் ஏற்படாது. அவர்களுக்கு ஒரே குறிக்கோள் மதத்தின் அடிப்படையிலே வழிபாடுதான். அப்படி இருக்கும்போது தமிழக அரசு பதற்றம் என்ற பெயரிலே அவர்கள் நடுநிலையோடு செயல்படாதது மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் ஏற்படுத்துகிறது. இதற்கு தேர்தல் காரணமாகத்தான் இருக்கக்கூடும் என்று சாதாரண மக்களே சந்தேகப்படுகிறார்கள். அரசு நடுநிலையோடு நடக்க வேண்டும். அதைதான் அனைத்து மதத்தினரும் விரும்புகிறார்கள். உள்நோக்கத்தோடு தமிழக அரசு செயல்பட்டது என்பதிலே மாற்று கருத்தே இருக்க முடியாது. நீங்க பதற்றத்திற்கே வேலை இல்லாத போது ஏன் அரசே செயற்கையாக பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழலை ஏற்படுத்த வேண்டும்? தமிழகத்திலே பல பகுதியிலே சட்டம் ஒழுங்கு சரியில்லை. அதை கவனிக்காத அரசு தேவையில்லாத ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை செயற்கையாக ஏற்படுத்த நினைப்பது தவறு. நடுநிலையை அவர்கள் தவறுகிறார்கள் என்பதற்கு இதற்கு எடுத்துக்காட்டு என்று தமாக கருதுகிறது. நீதிமன்ற உத்தரவே அவங்க இது பண்ணாம இந்த நாடு நீதிமன்றத்திற்கு உட்பட்ட நாடு. அதற்கேற்றவாறு நாம் செயல்படுவதுதான் நாட்டு மக்களுக்கு நல்லது என்பது என்னுடைய கருத்து. கடந்த 3-4 நாட்களாக தொடர் மழை, புயல் வேகத்தின் காரணமாக தமிழகத்திலே பல பகுதிகளிலே மழையின் காரணமாக மக்களுக்கு பல பிரச்சனைகள். தாழ்வான பகுதியிலே இருக்கின்ற மக்கள் தண்ணீர் சூழ்ந்து அவதிப்பட்டார்கள். சென்னை போன்ற மாநகராட்சியிலே பல இடங்களிலே தண்ணீர் தேங்கி நின்று மக்கள் அவதிக்கு உள்ளானார்கள். இன்னும் சில இடங்களிலே தண்ணீர் தேங்கி இருக்கிறது. மாநகராட்சியினுடைய பணி ஆமை வேக பணியாக இருக்கிறது. உடனடியாக இன்னும் 24 மணி நேரத்திற்குள் தண்ணீர் தேங்கி இருக்கின்ற இடங்களை சரி செய்ய வேண்டியது மாநகராட்சியினுடைய கடமை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். கடந்த ஓரிரு வருடங்களாக சென்னையிலே மழைநீரை போக்க செய்த பணிகள் என்ன என்று கேள்விக்குறி எழுப்பும் அளவிற்கு இந்த மழையிலே தண்ணீர் வெள்ளம் போல் காட்சியளித்ததை நான் நினைவு கூற விரும்புகிறேன். அரசுக்கு தன்னுடைய மக்கள் பணியிலே வெளிப்படைத்தன்மை இல்லை என்பதற்கு இது எடுத்துக்காட்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.